என் செல்ல குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமும் முடியும் நேரத்தில் இந்த வராகி உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். ஏனென்றால் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவரின் முகத்தில் நீ கண் விழித்து விட்டால் போதும், உன்னை தேடி வருகின்ற பல பிரச்சனைகள் நிச்சயமாக முடிவுக்கு வந்துவிடும். உன்னை ஆட்டி படைக்கும் பல துன்பங்கள் நிச்சயமாக உனக்கு முடிவினை கொடுத்துவிடும். என்ன நடக்கிறது, நம்மை சுற்றி என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி எப்பொழுதும் வருத்தப்பட்டு நிற்கும் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் பணம் என்ற ஒன்றினால் பட்ட அவமானங்கள் எல்லாமுமே இன்னமும் உன் மனதிற்குள் அப்படியே நிற்கிறதல்லவா? பணம் இல்லாததனால் இந்த குடும்பத்தில் எப்படியெல்லாம் உன் குடும்பத்தையும் ஒதுக்கி வைத்தார்கள் என்பது உன் நினைவில் இருக்கிறதல்லவா? சொந்த பந்தங்கள் எல்லோரும் உன்னை என்னவாக நடத்தினார்கள் என்பதும் என் பிள்ளைக்கு நினைவில் இருக்கிறதல்லவா? 4 பேர் கூடியிருக்கின்ற சபையில் பணம் இருக்கின்றவர்களுக்கு கிடைக்கும் மரியாதையையும் பணம் இல்லாதவர்களுக்கு கிடைக்கும் மரியாதையையும் என்னவென்று பார்த்துதானே என் பிள்ளை வளர்ந்திருக்கிறாய். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரம், என் குழந்தையை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் கஷ்டகாலங்களை முடித்து வைக்க வந்திருப்பவள் உன் தாயானவள் நான் அல்லவா? நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவரை மட்டும் நீ முதலாவதாக கண் விழித்து பார்த்து விட்டால் போதும், நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். அம்மா, நீ சொல்வது எல்லாம் சரிதான். ஒருவரை நான் நாளைய விடியலில் எப்படி என் கண் முன்னால் கொண்டு வந்து வைத்திருக்க முடியும்? எல்லோருக்கும் வேலை இருக்காதா? நான் எப்படி அவர்களை எனக்காக நான் விழிக்கும் பொழுது என் முன்னால் வந்து நிறுத்த முடியும் என்று நீ கேட்கலாம். முடியும். இன்றிரவே உன் அருகில் அவரை நீ வைத்துவிட்டு படுத்துறங்கினாயானால் விடியலில் அவரது முகத்தில் உன்னால் நிச்சயமாக விழிக்க முடியும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் கஷ்டம் என்றாலே முழுக்க முழுக்க முதலாவதாக அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக வந்து நிற்பது, அதாவது ஒரு உறவு சரியில்லையா, அல்லது குடும்பத்தில் பிரச்சனையா, ஓரிடத்தில் நமக்கு மரியாதை கிடைக்கவில்லையா என்பது போன்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் முழுக்க முழுக்க நின்று கொண்டிருக்கின்ற இந்த பணத்திற்கு முதலில் நாம் முடிவு கட்ட வேண்டும். நமக்கான தேவைகளை நாம் பெற்றுவிட முதலில் முடிவு செய்ய வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று முதலில் யோசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ யோசித்தது ஒவ்வொன்றையும் உனக்கு நான் நடத்தி கொடுக்க வந்து விட்டேன். ஒவ்வொரு நிலைகளிலும் நீ விரும்பியதை எல்லாமும் உனக்கு நிச்சயமாக தர வந்து விட்டேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ உன் பிள்ளைக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா? நாம் நம் பிள்ளைக்கு துரோகம் செய்கிறோமா? அம்மா என்ன சொல்கிறாள் கேட்டு தெரிந்து கொள் என் குழந்தையே. அவர்களுக்கு எந்த கஷ்டமுமே தெரியாமல் வளர்ப்பது என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகள் ராஜபோகமாக வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். வெப்பம் படாத தங்கம் ஆபரணமாகாது, காயம் படாத கல் சிலையாகாது. பிள்ளைகள் நிச்சயமாக ஒவ்வொரு அனுபவங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இவர்கள் கேட்கும் முன்னமே எல்லாவற்றையும் கொடுத்து அவர்கள் பாதையில் உள்ள சிறு சிறு கற்களை கூட நாமே தள்ளிவிட்டு விடுகின்றோம். எதிர்காலம் எனும் போர்க்களத்தில் இப்படி நாம் செய்து கொண்டிருந்தோமானால் அந்த போர்க்களத்தில் ஒரு தோல்வியை கூட, ஒரு சிறிய தோல்வியை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் நிலை தடுமாறி போகிறார்கள். சவால்களையும் வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகளையும் நேருக்கு நேர் சந்திக்கும் துணிவு இல்லாத ஒரு தலைமுறையை நாம் இன்றே விதைத்து கொண்டிருக்கிறோம் என்பதனை மறக்கக்கூடாது. நம் பிள்ளைகளை இப்படித்தான் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். கஷ்டங்களை காட்டாமல் வளர்ப்பதை விட அந்த கஷ்டங்களை எப்படி கடந்து வருவது என்கின்ற வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பதே ஒரு சிறந்த பெற்றோருக்கான உண்மையான அடையாளம். அவர்களுக்கு சீரமைத்து கொடுப்பதை, அவர்களுக்கு வருகின்ற துன்பங்களை சீரமைத்து கொடுப்பதை முதலில் நிறுத்திவிட்டு கரடுமுரடான பாதையிலும் கம்பீரமாக நடக்கும் வலிமையை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, உன் தாயானவள் இன்று சொல்கின்ற இந்த விஷயம் உனக்கு புரியும் என்றால்
நிச்சயமாக உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் உன்னால் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதுதான் நடக்கும் எனும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாமும் முழுமையாக பெற வேண்டும் என்பதனை முதலில் மறக்கக்கூடாது. நீ விரும்புகின்ற நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி உனக்கான தேவைகளை உணர்ந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காது. இந்த நேரம், இந்த சூழ்நிலை இனி உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கட்டும். வராகி சொல்வது போல இனியாவது பொறுப்பை உணர்ந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். எளிமையாக எதையும் கொடுக்கும் இந்த காலம் நிச்சயமாக வரும் காலத்தை மிகவும் கடுமையானதாக மாற்றிவிடும் என்பதனை மறக்கக்கூடாது. உறவுகளாக இருந்தாலும் சரி, சொந்தங்களாக இருந்தாலும் சரி, நாம் கையேந்தி விடக்கூடாத 2 விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று பணம், இன்னொன்று பாசம். பணம் உன்னை பகையாளியாக முறித்துவிடும், பாசம் உன்னை பைத்தியமாக்கி அழித்துவிடும். இந்த 2மே நாம் கொடுத்தாலும் சரி, கேட்டாலும் சரி, நம்மை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். எந்த உறவும் இந்த வாழ்க்கையில் தேவையில்லை என்று விலகி போக காரணம் கோபமோ வெறுப்போ கிடையாது. இன்னொரு முறை இது போன்ற துரோகத்தையும் அவமானத்தையும் பார்த்து தன் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என்பதுதானே உண்மை. இதையெல்லாமும் நாம் நிலையாக உணர வேண்டும். நம்மை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நாம் எப்பொழுதும் நிச்சயமாக கடந்து வர வேண்டும் என்பதனை மறக்காது. இப்படி இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு பாடங்களையும் நாம் புரிந்து கொண்டுதான் நமக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரிவர உணர்ந்து வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதே நடக்கும் உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். எந்த நிலையிலும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் உண்மைகளை எல்லாமும் நிச்சயமாக நான் தவிர்த்து விட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன்வந்து விட்டாயானால் அவமானப்படுத்தியவர்கள் எல்லோரும் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய நேரம் நிச்சயமாக வரும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் செய்து இந்த வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றும் நம் நினைவில் இருக்கட்டும். தேவையில்லாமல் நாம் செய்தபோது நமக்கு கொடுத்த இந்த அனுபவங்கள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று உன் நினைவில் இருக்கட்டும். அதுதான் உன்னை வாழச் செய்ய போகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். அதுதான் உன்னை நம்பிக்கையோடு நல்லபடியாக வழிநடத்தப் போகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை நமக்கு நடந்ததை எல்லாம் நினைத்திருந்து நாம் கலங்கி இருந்தாலும் இப்பொழுது நமக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொண்டாலே அது போதும். நமக்கான தேவைகள் எல்லாமும் நமக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொன்றிலும் முழுமையான தெளிவு கிடைத்தே தீரும் என்பதனை மறக்காது. எந்த புரிதலையும் கடந்து என் பிள்ளை நிச்சயமாக நீ வாழ வேண்டும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை எல்லாவற்றையும் உணர்ந்து புரிந்து நீ சந்தோஷமாக உன் தேவைகளை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் சொல்லக்கூடிய நேரங்களில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன் தாயானவள் உடனிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும்.
இனி எந்த இடத்திலுமே அம்மா சொன்ன விஷயங்களை கைவிட்டு விட்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ தொலைத்து விட மாட்டாய் என்பதனை புரிந்து கொள். எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கிறது என்றாலும் இனி உனக்காக நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்க காத்திருந்தாலும் ஒவ்வொன்றாக என் பிள்ளையினுடைய மனதை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தெரிய வைக்கும், உன்னை யாரென்று உனக்கு புரிய வைக்கும், பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இதுவரையிலும் என் பிள்ளை பட்டது எல்லாவற்றையும் மறந்து நீ இனிமேலும் எதையும் தொலைத்து விடாதே. நீ நினைத்தால் இங்கு எதையும் சாதிக்க முடியும் என்பதனை புரிந்து கொள். தெய்வம் சொல்வது போல நாளைய விடியல் என்பது வியாழக்கிழமையினுடைய விடியல், குபேர பகவானுக்கு உகந்த விடியல். அந்த நேரத்தில் உன்னுடைய பண தேவைகள் எல்லாமும் பூர்த்தியாகிறதோ இல்லையோ, இந்த நாளில் அவர் நமக்கு பணத்திற்கான அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியலில் கண் விழித்ததும் நாம் எந்த ஒரு பொருளை பார்க்கின்றோமோ அந்த பொருள் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை கொண்டு, குபேர பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை என்பதனால் நீ பணத்தை முதலில் கண் திறந்து பார். சில்லறை காசுகளை பார்த்தால் கூட போதும். இரவு உறங்கும் பொழுது அதை உன் அருகில் வைத்துவிட்டு உறங்கச் செல். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன் வராகி சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? மங்களகரமான மஞ்சள் குங்குமத்தை நாம் விடியலில் கண் விழிக்கும் பொழுது பார்க்கலாம். அதுபோல மங்களகரமான பணத்தையும் நீ பார்க்கலாம். சில்லறை காசுகளை நாம் பூஜை அறையில் கொட்டி வைத்திருக்கிறோம், அதன் முன்னால் கண்ணாடி வைத்திருக்கிறோம் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதற்கு முழுக்க முழுக்க காரணம், அந்த கண்ணாடியில் அது பிரதிபலிக்கும் பொழுது அது நமக்கு பல மடங்கு வந்து சேரும் என்பதுதானே. அதுபோலத்தான் நான் சொல்வது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறக்காதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் நிச்சயமாக நமக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை எல்லாமும் வழிநடத்தி கொண்டு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் என் பிள்ளை யோசித்தது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ ஒரு காலமும் மறந்து விடாது. எந்த இடங்களில் எல்லாம் உனக்கு சோதனைகள் வருகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் இனி என் பிள்ளைக்கு நல்லது நடப்பதையும் நிச்சயமாக நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. முடியாத சில விஷயங்களை கூட முடித்து கொடுக்கும் திறமை உனக்குள் இருக்கிறது. நடக்காத சில விஷயங்களை கூட நடத்தி காட்டும் மன வலிமை உனக்குள் இருக்கின்றது. அதனை நீ புரிந்து கொண்டாலே உனக்கு தேவையான எல்லாமும் சரியாக உனக்கு நடப்பதை நீ உணர்ந்திடுவாய். நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதனையும் நீ கண்டுபிடித்து விடுவாய். உன் கஷ்டங்கள் எல்லாமும் தீர வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை விட்டு மெதுமெதுவாக விலகிச் செல்ல வேண்டும் என்றால் பணம் உன்னை தேடி வர வேண்டும் என்பதுதானே உண்மை. பணம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து நின்று உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னவாகும் என்பதும் என் பிள்ளையை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எதுவாக மாற்றப் போகிறாய் என்பதனையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள். நாம் கடந்து வந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் துணையிருக்கும் இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாயல்லவா? என் பிள்ளை, நீ சந்தோஷமாக எதையும் எதிர்கொள்ள துணிந்து விட்டாலே அந்த இடத்தில் யாராலும் நிற்க முடியாது. அந்த இடத்தில் யாராலும் உனக்கு வேதனைகளை கொடுக்க முடியாது என்பதுதான் உண்மை.
என்றும் என்றென்றும் நான் இருக்கும் பொழுது நீ இதையெல்லாமும் யோசித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக எதையும் என் பிள்ளை நீ கடந்து வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலங்களில் என் பிள்ளை நீ முழுமையான ஒன்றை சரியாக பெற்றுக்கொள்கிறாய் என்றால் இனி எப்பொழுதும் நீ உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டு விட்டால் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் நிச்சயமாக உனக்கு நல்ல தேவைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் தாயானவள் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்கள் முழுமையிலும் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் இனி உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காதிரு. இனி உனக்கே என்று நான் இருப்பது உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கும். யாரும் இல்லை என்றாலும் நம் தாய் நமக்காக வருவாள் என்ற ஒரு நம்பிக்கை உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல தேவைகளை கடந்து நீ எதையாவது நினைத்து இனி வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ பழகு. முடியாது, நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கு நல்ல புரிதலை எப்பொழுதும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். எல்லா நேரங்களிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இனி உனக்கானவற்றை உன்னிடம் கொடுக்கும். இந்த பொழுதுகளை முழுக்க முழுக்க நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொள். இத்தனை நாளும் அம்மா சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாயல்லவா, அது போதும். இனி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும். அம்மாவின் வார்த்தைகளினால் உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை முறை உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நான் என்னவென்று உனக்கு சொல்லியிருந்த பொழுதிலும் கூட என் பிள்ளை இதையெல்லாமும் தாண்டி நீ சந்தோஷம் என்றால் என்னவென்று தேடி திருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் விஷயங்களை இனிமேல் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது போதும். இனி என் பிள்ளை எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டிய காலம் இது. முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை, நடக்காது என்று இங்கு எதுவுமே கிடையாது. உன்னை தேடி வந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்களை என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொண்டாலே அது போதும். வேறெதையும் நினைத்து இனிமேலும் என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்காதே. நான் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இதுவரையிலும் நீ சந்தித்த எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்ல புரிதல்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லாமுமே உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நடத்தி கொடுக்க அம்மாவின் அன்பு ஒன்றே போதும் என்று நீ நினைப்பது போல இனி உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அது போதும். விடியும் பொழுதில் நான் சொல்வது போல நீ கண் விழித்து விட்டாயானால் இனி உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்களை கண்டு நீ ஆனந்தமடைவாய். உனக்கு நடக்கும் பல ஆச்சரியமான விஷயங்களை கண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னைத்தான் நான் தேடி வருவதை இனிமேலும் நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழத் தொடங்குவாய் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதும் போல நீ சரியான ஒன்றை தெளிவாக உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக இனி வளர்ந்து வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ பழகு. இந்த இரவை நல்லபடியாக கடந்து வா. விடியும் பொழுதில் நீ நினைத்தது உன் வாழ்க்கையாக மாறப்போவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
உனக்கே என்று நீ எப்பொழுதும் நீ விரும்பியதை பெறுவாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, நான் இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் கலங்காமல் நில். உன் நம்பிக்கையே நான் தான் அல்லவா? என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.